கண்டிப்பா பாருங்களேன், ரொம்ப சந்தோஷம். என்ன நினச்சதில்ல. அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதியோட சாப்பாட்டு இது முடிஞ்சிருச்சு. மறு மாதத்துக்குள்ளது கட்டணும். அதனால தான் நான் வந்துட்டேன். உங்கள் பொங்கல், இவங்களோட பொங்கல் இப்படி தான் போயிட்டுருக்கு பாருங்களேன். இன்றைக்கி மாட்டுப் பொங்கல். ஒரு கூட்டம் எங்கேயுமே இல்லை, இவங்க மட்டும்தான் இந்த சைடு உட்காண்ட்ருக்குறாங்க. அப்புறம் எங்களோட வண்டி அங்கே நிற்கிது, தனியாக இருக்கிறாங்க பாருங்கள். தயவு செய்து பெற்றவங்களை கைவிடாதீங்க. ஒரு ஈக்காக கூட இல்லைங்க இந்த சைடு. நல்லா இருக்கான் ஆயத்தா தானே. நன்றி சொல்லிடு, வணக்கம் வச்சிரு. உடம்ப பார்த்துக்கோ சொல்லுத்தாங்க. நல்லா சாப்பிடுங்க, நாங்க இருக்கோம்னு சொல்லுத்தாங்க. உங்களுக்கு தான் பொங்கல் இல்லையா? எவ்வளோ வலியான வார்த்தைன்னு பாருங்களேன். எங்களுக்கு தான் பொங்கல் எதுவும் இல்லை அப்படின்ட்டு. நம்ம ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் வந்துட்டு நம்ம உதவ போகிறோம். 5000 கொடுத்து உதவ போகிறோம். 5000 நம்ம அவங்க கையில் வந்துட்டு கொடுக்குறதில்ல, நம்ம ஆவினில் கட்டிடுறோம். அங்கேருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. டீ காஃபி எல்லாமே அங்கே குடிச்சிக்கிறாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ் வருது. சம்டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக டீ காஃபி சாப்பிட்டாங்கன்னா ஒரு 27 நாள் 26 நாள் வரும். சாயங்காலம் டீ இடப்பத்தில் ரொம்ப தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்குவாங்க. தேங்க்யூ சீஸ். அம்மா அப்பாட்ட பேசிடலாம். ஆறு சாமி உதவி இருக்கிறாங்க எங்களுக்கு. ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஆஸ்திரேலியா சகோதரி. ஆஸ்திரேலியாவிலேருந்து பேர், அவங்க பேர் லாவண்யா. லாவண்யா சாமி நல்லா இருக்கணும் தங்கோ, மகராசியாக இருக்கணும் சாமி. எப்படி எங்களுக்கு உதவி பண்ணுறீங்களோ அதே போதும் சாமி. தங்கம் மகராசியாக இருக்கணும், பல்லாண்டு வாழணும் சகோதரி. ஒவ்வொரு மாதமும் வந்து நோம்பி வாழ்த்துக்கள். நோம்பி வாழ்த்துக்கள். 10,000 ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அது வந்து 2 பேருக்கு நம்ம பிரித்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அவங்களோட சாப்பாட்டு செலவுக்கு, ஒரு மாத சாப்பாட்டு செலவுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சந்தையில் உள்ள அம்மா அப்பா. சாமி நல்லா இருக்கணும் சாமி. தங்கமயில அம்மா நீ தான் பார்க்கணும். சாமி அவனே தங்க அழாதீங்க 2 பேரும். சாமி நீ நல்லா இருக்கணும் சாமி. எங்க அம்மா காப்பாற்று நீதான் பெரிய புள்ள. அவங்க நேற்று காலையிலேருந்து என்னை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கையில் 10 ரூபாய் கூட டீ குடிக்க இல்லையா. அப்புறம் 10 ரூபா இல்லை சாமி. சரி சரிங்க, இப்போ கவலைப்படாதீங்க, வந்துட்டல்ல. அப்புறம் வந்துட்டு நம்ம வாங்கி அப்புறம் ஃபோன் பண்ணாங்க, வாங்கி சாப்பிடுங்க, நான் வந்து அந்த இதில் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட அப்புறம் பேசினேன். அப்புறமா சாப்பாடு டீ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சாமி மங்களகரமான வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், குழந்தைகளோடு மகராசியாக இருக்கணும் சாமி. மகராசியாக இருக்கணும். லாவண்யா சாமிக்கு வாழ்த்துக்கள். எதிர்பார்க்கும் சாமி. தங்கம் எப்படியும் உதவி பண்றீங்க அதே உதவி தங்கம். நீ மகராசியா இருக்கணும். நேற்றையிலிருந்து நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க. நேற்று தைப்பொங்கல் வரவே முடியல. நம்ம வந்து இந்த மாதம் வந்து சகோதரி கொடுத்த 10,000ல் அம்மா அப்பாவுக்கும் பட்டாத்தா பாட்டிக்கும் நம்ம உதவ போகிறோம். சீஸ் ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டி தாத்தாவும் கஷ்டப்படுறாங்க, இந்த அம்மா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சாப்பாட்டு கூட, ஏன் ஒரு டீ கூட அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கணும் சீஸ். பல உதவிகள் 2 வருஷத்துக்கு மேலமா கொடுத்து உதவிட்டு இருக்கீங்க. மாதம் மாதம் கொடுக்குற அந்த மனசு வேணும். அழாதீங்க, அது அவங்களோட வருத்தம். மனசு விட்டு அழுதா கொஞ்சம் குறையும். அழாதீங்கப்பா, அது வந்துட்டல்ல. ஒரு உள்ள சின்ன பிள்ளை இன்னொருக்கும் நாமக்கல் இருந்தாங்க, முட்டுக்கப்பட்டியில் சேர்ந்தவங்க பிள்ளைங்களை தேடுறாங்க. வந்து என்னை பார்த்துட்டா புள்ள சந்தோஷமா இருக்குன்னு கூட நினைச்சுக்கிறோம். அதான் பெத்தவங்கிறது. தயவு செய்து பெத்தவங்களை சந்தோஷமா இருக்குது சாமி. நீங்க இருக்குமா இருக்கிறவங்க எங்களுக்கு கஷ்டமே இல்லை சாமி. தயவு செய்து பெத்தவங்களை கைவிடாதீங்க. மாசம் மாசம் கவனிக்கிறீங்களா அதே போதும் தங்கம். மகராசியா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். ராவணியா சாமி தங்கம் நல்லா இருக்கணும். நான் மறக்கவே மாட்டேன் சாமி. எங்களுக்கு உதவி பண்ணுறது இன்னும் எங்களுக்கு சேர்த்தியே இருக்கணும், உதவி பண்ணுறோம். நம்ம இப்போ போயிட்டு ஆவினில் கட்டிட்டு அந்த அட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம்.
காலைல டிஃபனோ டீ காஃபி சாப்பிட்றப்ப அவங்க நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. சீஸ் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ சீஸ். லவ் யூ ஸோ மச். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நான் எல்லாம் அவங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு நான் கிளம்புறேன். சகோதரி 5000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க. பட்டா அத்தா பாட்டிக்கு 5000. 10,000த்தில் 2 பேருக்கு பிரித்து நம்ம பண்ணுறோம். ஆளுக்கு 5000. ரொம்ப சந்தோஷம் சிஸ், ரொம்ப சந்தோஷம். சாமி நல்லா இருக்கும் சாமி. எங்களுக்கு தங்க மாட்டேன் பிள்ளை சாமி. நல்லா இருக்கணும். பல்லாண்டு வாழணும். சரி, இப்போ எல்லாம் நம்ம ரெடி பண்ணி விட்டுட்டு போகிறேன். நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இன்னும் 1 மாதத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? தேங்க்யூ சிஸ். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கணும் சாமி. நீங்களும் பாருங்க, எவ்வளோ தூரம் ஒரு அழுக்கு சட்டை போட்டுட்டு ஃபுல்லாக குப்பை. பக்கத்தில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆள் கூட இல்லை. தனியாக 2 பேரும் உட்காந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. இவங்களோட பெட்ரூம் இதாங்க. இதில் எது வேணாலும் எந்த இடத்துலனாலும் தூங்கிப்பாங்க. எந்த வேணாலும் படுத்துக்கலாம் சாமி. விரிச்சு போட்டு அதுக்கெல்லாம் குறைஞ்சில்ல சாமி. இது வந்து ஒரு சந்தை. தேங்க்யூ சிஸ், ரொம்ப சந்தோஷம். சரி சரி. நம்ம 2வது பட்டாத்தா பாட்டியை பார்க்க வந்துட்டோம். ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் 5000 நம்ம 5000 உதவ போகிறோம். பாட்டி முகம் ஃபுல்லாக வீங்கிருச்சு, பயங்கர வலி. லாஸ்ட் ஆப்ஷன் பாட்டிக்கு சொல்லியிருக்கிறாங்க, முட்டியை எடுக்கிறதான்னு சொல்லியிருக்கிறாங்க. பாட்டி எங்கே? அங்கேயே உட்காந்துக்கலாமே. அங்கே வரீங்களா? சரி வாங்க, மெதுவா. ஆஸ்திரேலியா சீஸ், ரொம்ப சந்தோஷம். உங்களோட உதவி பாட்டி கிடச்சதில்ல. ரொம்ப வலியால் துடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப எமர்ஜென்சி பாட்டிக்கு. முட்டியிலேருந்து சீல் வடியுது. சீலும் ரத்தமும் கலந்து வருது. ஃபுல்லாக என்ன சொல்கிறது, அந்த முட்டி வந்து ஒரு மாவு மாதிரி ஆயிடுச்சுன்ட்டாங்க. எல்லாம் கரைஞ்சி ஒரு மாவு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அந்த காலில் அந்த வலி, பாட்டி தூக்கம் இல்லாமல் இருந்து முகம் ஃபுல்லாக வீங்கிருச்சு. ஏன் பாட்டி ரொம்ப வலிக்குதா? ஓ, மெடிசன் வாங்க கூட பாட்டிக்கிட்ட அமௌண்ட் இல்லை. நான் நேற்று முந்தானத்து பிடிச்சி பார்த்துட்டு என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? வருவாங்க. நம்பர் எங்கோ தொலைச்சிட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் இங்கே நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஆறு சமயம் உதவி பண்ண இருக்கிறாங்க. பட் ஆஸ்திரேலியாவிலேருந்து லாவண்யா சகோதரி. நல்லா இருக்கணும். 100 வயசுக்கு நல்லா இருக்கணும் அம்மா. எங்களை காப்பாத்துங்கம்மா. 100 வயசுக்கு லாவணியா நல்லா இருக்கணும் அம்மா. எல்லாருக்கும் நல்லதுதான் நினைச்சேன். இந்த கஷ்டத்து கொடுத்துருக்கிறாரு ஆண்டவரே. ஏசம்மா, ஏசப்பா. லாவணிய பாவம், அவங்க வலி. ரொம்ப நேரம் அவங்க கிட்ட பேச வேண்டாம். வலிக்குதா பாட்டி? ஆமா அம்மா, ரொம்ப வேதனை. முடியல. அந்த முட்டு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த போன் எல்லாம் வந்து அப்படியே மாவு மாதிரி ஆயிடுச்சுட்டாங்க. லேசாக தொட்டாலே அப்படியே விழுந்துரும், அந்த மாதிரி ஆயிடுச்சுட்டாங்க. லாஸ்ட்டு இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க டாக்டர். போய் பார்ப்போம். இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா 2 நாள் பெயின் இல்லாமல் இருக்குது. இங்கே ஆட்டோ சொந்த பந்தமே எனக்கு கை விட்டுட்டாங்க சாமி. லாவணியா, உதவியா பெரிய உதவி பண்ணிருக்கல லாவணியா. நீங்க நல்லா இருக்கணும். காய்ச்சல் வந்துருச்சா பாட்டி? ஆமா ஆமா, வலியில காய்ச்சல் வந்து தலை சுட்டுது, எதிர்க்க முடியல. படுத்திருந்த இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. உங்க புள்ள எங்க போயிட்டாரு? அவனை எங்க சுத்திட்டு அவர் தன்னை போல நடக்கிறாரு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா கவுந்தப்பாடி அங்க வரைக்குமே கையில கல் வச்சுட்டு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வரைக்குமே நடக்கிறாரு ஒரு நாளைக்கு. ரொம்ப கஷ்டம். கடவுள் ஏன் இந்த நிலைமை இந்த பாட்டிக்கு தாத்தா கொடுத்தாங்கன்னு தெரியல. சரி, காசு கொடுத்துட்டு போகிறேன். தாத்தா தர்மம் எடுத்துகிட்டு வந்ததுமே ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் போயிருங்க. நான் அங்கே ஃபோன் பண்ணி பேசிடுறேன் என்ன எதுன்னு சொல்லிட்டு. அங்கே ஃப்ரெண்டு தான் இருக்கிறாங்க. என்ன எதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனில் நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் போனதுமே அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தாத்தா வந்ததுமே உடனே ஒரு ஆட்டோ மட்டும் பிடிச்சிட்டு போங்க. போயிட்டு அங்கே போய் அந்த பிள்ளையோட நம்பர்லேருந்து என்னை கூப்பிடுங்க. அவள் பார்த்ததுமே வந்துடுவா. அவங்கள பார்த்ததுமே வந்துடுவா. ஆமாம், பார்த்ததுமே வந்துடுவா. அந்த பிள்ளைய போய் பார்க்குறேன். அம்மா, அந்த பிள்ளைய போய் பாருங்க. அவள் பேர் மலர். மலர்? ஆமாம், மலர்கொடி. மலர்கொடி ஃப்ரெண்டு தான்.
அவங்க நீங்கள் போய் ஆட்டோ விட்டு இறங்குமே வந்துடுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் பேசிட்டேன். சரிங்களா? மலர மலர் நல்லா இருக்குங்க. மலர நர்ஸாக இருக்கிறாங்க. நர்ஸாக இருக்கிறாங்க. லாவணியா, வெளிநாட்டில் இருக்கிறீங்க, என்னை வந்து பார்த்துட்டு போங்கம்மா. வரும்போது வருவாங்க. என்ன பாட்டி, நான் சொல்லிடுறேன். பாட்டி வந்து ஈரோடு அக்ரஹாரத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? பாவம் வலி அவங்க என்ன பண்ணுற, ரொம்ப நேரம் பாட்டிக்கிட்ட பேச வேண்டாம். ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப நன்றி. சந்தையில் உள்ள அம்மா அப்பாவுக்கு 5000 பாட்டிக்கும் 5000 கொடுத்ததில்ல ரொம்ப சந்தோஷம். 2 வருஷத்துக்கு மேலே 10,000 ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்கீங்க. ரொம்ப பெரிய மனசு. நீங்கள் கடவுளோட கிருபையினால் நல்லபடியாக குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். கடவுளோட சந்தோஷமா நல்லா குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்மா லாவணியா. சரி பாட்டி, காசு வாங்கி வச்சுக்கிறீங்களா? இங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறேங்க. சரி, அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. என்ன பாட்டி, நான் பாட்டியை விட்டு கிளம்புற அமௌண்ட்டு கொடுத்துட்டு தேங்க்யூ ஆஸ்திரேலியா சீஸ். டாட்டா. சரி, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரி பாட்டி போயிட்டு ஃபோன் பண்ணுங்க.